அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் சாமியாராக ஆகிவிட்டேன். ஒரே ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் என்னை சாமியார் ஆகிட்டார் அப்படின்னு அந்த அம்மா இவ்வளோ நேரம் பேசினாங்க. ரொம்ப சிரமந்தான் அதுக்கப்புறம் நான் பேசுகிறது. பேசாமல் நடந்தே ஊருக்கு போகலாமான்னு நினைக்கிறேன். குறுக்க போனால் பக்கமாமே. ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் அப்படி பிரமாதமாக பேசியிருக்கு. ஒரே ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா ஐயா சொல்ல தேவையில்லை, அம்மாவும் பேச வேண்டியதில்லை. நாங்கள் இப்போ ஐயா பேச்செல்லாம் யூடியூப்பில் நிறைய இருக்குது. அதையே டவுன்லோட் பண்ணி இங்கே காட்டியிருக்கலாம். எதுக்காக ஐயாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? 1000 தான் ஆப் இருந்தாலும் ஒரு ஐயா மாதிரி ஆகுமா? ஐயா என்னையா நீங்கள் இது வேற ஒன்றும் இல்லை, தங்களை அணிக்கு வைக்கிற ஆப்பு அது. இதுக்கு ஒரு அணி, இதுக்கு ஒரு தலைவி. நான் 4 செல்போன் வச்சிருக்கேன். அதனால நான் என்ன தாமஸ் ஆல்வா எடிசனா? ஏதோ பழைய செல்போனெல்லாம் யார்கிட்டையும் கொடுக்க மனம் இல்லாமல் இருந்தே வச்சிருந்துருக்கிறேன். இது ஒரு பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பாயா? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த அணியில் இருக்கிற 2 பேர், இந்த நடுவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாவம் நொந்து போய் வந்திருக்கிறார். கட்சி பேசணுமே தவிர அந்த அணியில் இருக்கிறவர் சட்டை பையை பாருங்கள். அடுத்தவன் சட்டை பையை நீங்கள் எதுக்கே பார்க்குறீங்க? அறிவியல் எப்போவுமே அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, இங்கே உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணுமே தவிர ஊரில் என்ன இருக்குன்னு ஏன் பார்க்குறீங்க? இந்தம்மா அவரிடம் 4 செல்போன் இருக்கிறது. அவர் ராஜா சார் பெண்களுக்கு எல்லாம் அப்பாவாக நடிக்கிறார். அப்பாவை தானே நடிக்கிறேன். இதுக்கே உங்களுக்கு ஏன் இவ்வளவு பொறாம? இந்த 3 பேருமே பொறாம பிடிச்சிருக்கிறாங்க. ஆன்மீகம் பொறாமப்படாது. இப்போ நீங்கள் ஒரு 10 வீடு வச்சிருக்கிறீங்க சென்னையில் அப்படின்னு பேப்பரில் போட்டிருந்தான். நான் ஏதாவது சொன்னேன்னா இது வரைக்கும்? பேசுறாங்க, செல்போன் வச்சிருக்கான், இது வச்சிருக்கான். ஆன்மீகத்திற்கு காசு செலவு ஆகுமா? ஆன்மீகம்னா செலவாகுமா? உண்மை இல்லைங்க. மகாசிவராத்திரியை பற்றி இன்றைக்கி ஒரு பத்திரிக்கையில் வாசித்தேன், எங்கள் ஊர் பத்திரிக்கையில். ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இரவெல்லாம் விழித்திருக்க வேண்டும், 4 கால பூஜை செய்ய வேண்டும். சரியா? கோயிலுக்கு போகிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு சுவாமி தரிசனம் கிடைக்கல, கூட்டம் அதிகமாக இருக்கா, கோவில் வளாகத்தில் ஓரமாக உட்காந்து நீ சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே இரு, அது போதும். அதுவும் முடியலையா, எங்கேயுமே போவேனா, உன் வீட்டில் ஒரு சிவன் படத்தை வச்சு வில்வ இலையை அதுக்கு போட்டு நீ இரவெல்லாம் கண் விழித்து சிவாய நம என்று சொன்னால் நீ யாகம் செய்கிற அந்த பலன் உனக்கு கிடைக்கும். இதுதான் ஆன்மீகம். போய் காசு செலவு பண்ணணும்னு ஆன்மீகம் கிடையாது. ஆதீனங்களை தேடி ஒன்றும் இல்லையா. போன வாரம் ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? இந்த அம்மாவுக்கு, செந்தமிழ் கலாநிதி. நான் போய் சொல்லலை, ஐயாட்ட வேணா கேட்டுக்கங்க. ஆதீனத்திலேயே விருது வாங்கிட்டு அங்கிருந்து இங்க இந்த கடல் கடந்த உடனே ஆளுகளே மாறிடுறாங்க. ஐயா, சமயம் பிரிக்கிறது. எங்க சொல்றீங்க? இந்த மண்ணில ஆறுமுக நாவலர் திருவிவிலியம் பைபிளை மொழிபெயர்ப்பதற்கு உதவினார். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் சைவராக வாழ்ந்தார். ஒரு சைவராக இருந்து கொண்டு இந்து சமயத்தின் அத்தனை உன்னதங்களையும் அறிந்த அவர்தான் வேறு சமயம் என்று பார்க்காமல் தமிழுக்கு இது ஒரு கொடை என்று பார்த்தார். அப்படித்தான் பார்க்கணும். அதுதான் சரியான ஆன்மீகம். எங்களை போயிட்டு என்னென்னமோ பேசியிருக்காங்க அந்த அம்மா. அது நில்லு கண்ணப்ப அப்படின்னு சொன்னார். அது கரெக்டு. சிவபெருமான் தன்னுடைய அடியவர்களை எப்போவுமே ஒரு சோதனை கொடுத்து காப்பாற்றுவார். மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரம் படிச்சிருக்கீங்கல்ல? தன்னை கொல்ல வந்தவனை நம்முடைய சீடர்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக தத்தா நமர் என்று சொல்லி பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்று வாழ்ந்த அடியார்களையும் பெரிய புராணம் சொல்லுதா இல்லையா? இதுதான் ஆன்மீகம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அவர் இருக்காரு, இந்த சிவகுமாரன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. இந்த சினிமா பாட்டெலாம் யாரு கேட்டா? அறிவியல் கருவிகள் இருப்பதால் தான் நாங்கள் பேசுவது அங்கு வரைக்கும் கேட்கிறது. அந்த காலத்தில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர்லாம் பாடினாங்களே, மைக் வச்சுக்கிட்டா பாடினாங்க? தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் ஓதுவா மூர்த்திகள் இன்னைக்கு மைக் வச்சுட்டா பாடுறாங்க?
கோயிலில் பாடுறாங்க ஐயா, அந்த இடத்துல இருக்கிற உள்ள உருக்கம், அதனால தான் ஐயா சிவபெருமான் அங்கே இறங்கி நிற்கிறார். சார் அறிவியல் வந்து இவங்க சொல்கிறாங்க, வெள்ளைக்காரன் நம்மை ஆண்டான், அறிவியல் வளர்ந்ததால் தான் நம்மை ஆண்டான். அவர் உண்மையை சொல்லுங்க, எல்லா காலத்திலும் நாம் அடிமைப்பட்டு போனதற்கு காரணம் மற்றவர்களுக்கு அறிவியல் இருந்ததாலா, நம்மிடம் ஒற்றுமை இல்லாததாலா? தயவு செய்து யோசிச்சுப்பார். என்னமோ அதில் அவருக்கு நடுவில் இருக்கிறவருக்கு என்ன வருத்தம்னா, எவனோ ஒருத்தன் பூசணிக்காயை எடுத்து இவரை மாதிரி படம் வரைஞ்சி தொங்க விட்டான். அது செஞ்சிருக்க கூடாது, அந்த பையில செஞ்சிருக்க கூடாது. அவன் மனசுல மட்டும் ஆன்மீக எண்ணம் இருந்துட்டா செஞ்சிருக்க மாட்டான். இவர் போற போக்கில் ஒரு நாள் சைக்கிள் ஏதோ இடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவனை.